ஓகே, ரவீந்திரன் சார் வணக்கம். ரவீந்திரன் சார், இந்த பிரச்சனையினுடைய வீரியத்தையும் தீவிரத்தையும் அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார்கள், நாம சும்மா போய் பேசிட்டு மட்டும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் இந்த அரசு இருப்பதாக உங்களுக்கு தோன்றுகிறதா? அதிகாரிகள் என்ன முடிவு எடுத்தாலும் முதல்வர்கள் ஒப்புதல் இல்லாம எடுக்க முடியாது. அப்ப முதல்வர்கள் ஒப்புதல் கொடுத்தாகணும். அப்ப அதிகாரிகள் என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க? முதல்வருடைய முடிவை மீறி முதல்வருக்கு முடிவுக்கு எதிராக அதிகாரிகள் முடிவு எடுப்பாங்களா? இன்னைக்கு ஒரு சில அதிகாரிகளை தவிர மற்ற அதிகாரிகள் ஒரு மிகப்பெரிய அச்சத்தோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு புரிதல் ஆகல, இன்னும் அவங்களுக்கு இணக்கம் ஏற்படல. ஒரு அரசு ஆட்சியாளர் ஒரு அதிகாரிகளுக்கிடையே ஒரு புரிதலும் ஒரு இணக்கமும் முழுமையாக உருவாகவில்லை என்பதுதான் உண்மை. அந்த வகையில் தான் அதிகாரிகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கலாமா? நாம என்ன கேட்கிறோம்? கடந்த கால வரலாறுகள் நமக்கு மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுத்திருக்கு. நடுவர் மன்ற தீர்ப்பு கொடுத்த விகிதாச்சார அளவீட்டை மேல்முறையீட்டின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் குறைச்சிதான் இல்லையா? குறைச்சாங்க. நீதிமன்றம் நமக்கு எதிராக இருக்கிறது, நடுவர் மன்றம் எதிராக இருக்கிறது, ஆணையம் எதிராக இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் எதிராக இருக்கிறது, கர்நாடக அரசு எதிராக இருக்கிறது, மத்திய அரசு எதிராக இருக்கிறது. எந்த வகையான நியாயம் நமக்கு கிடைக்கும்? சார், இந்த குறைத்ததே பெங்களூருக்கான குடிநீருக்கா அப்படிங்கறதும் ஒரு காரணமாகத்தானே சார் குறைக்கப்பட்டது. ஆமா, இப்போ அதே காரணத்தை தான் இவர்கள் தமிழ்நாட்டுல தண்ணீரை வீணாக்குறாங்க, கடலுக்கு அனுப்புறாங்க, இவங்க சேமிக்க தவறிட்டாங்க, அதனால நம்ம மேகதாது அணையை கட்ட போறோம் சொல்றாங்க. நீங்க உங்க கடலுக்கு தண்ணி போகலங்கிறதுனால நம்மள மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க போல தெரியுது. சரி, கர்நாடகா பக்கமும் போகுது, மாஹி பக்கம் எல்லாம் போகுது, இல்ல மங்களூர் பக்கம் எல்லாம் போகுது. ஆனா அவங்க நம்மள மட்டும் சொல்றாங்க. சரி, ரைட், ஓகே, சொல்லுங்க. இல்ல, கர்நாடகாவினுடைய 4 விதமான மழை அளவு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கிற போது 3000 TMC தண்ணீர் கடலுக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கூடாத கர்நாடக அரசு தமிழ்நாடு மட்டுமே தண்ணீரை கடலுக்கு அனுப்புவதற்கு குற்றம் சாட்டி மேகதாட்டு அணையை கட்டுவதில் முனைப்பு காட்டுகிறது. நீங்க அவங்க தவற மறைச்சிட்டாங்க. ஏன்னா அங்க யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்ல. இங்க நம்ம பக்கம் நடக்கிற தவறுகளை சொல்றதுக்கு ஆள் இருக்கு. நம்ம ஆட்சியாளர்கள் அதை சொல்ல தவறிட்டாங்க. இது சமதளமான டெல்டா பாசன பகுதி. நீங்க அங்க அணைகள் கட்டுவதற்கான வாய்ப்பு குறைவு. இப்ப எல்லாருமே சொல்றாங்க ராசிமணலுக்கும் மேகதாட்டுக்கு எவ்வளவு தூரம் வித்தியாசம்? ராசிமணல் அயல் கட்டினா கூட அது கர்நாடக அரசுக்கு தான் முழுமையான பாதுகாப்பு, முழுமையான பயன். சரி, நீங்க ரைப்ரேரியன் ரைட்ஸ் உள்ள மாநிலமான தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாமல் திட்டம் உருவாக்குவதோ, திட்டத்தில் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவதோ அனுமதி கேட்பதோ மிகப்பெரிய தவறு. அப்ப ஒரு ஆணவத்தின் உச்சத்தில், அதிகார உச்சத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, உங்களுடைய அதிகார வரம்பு தேசிய அளவில் பல இடங்களில் பரவி கிடப்பதால் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை கிள்ளுக்கிறாக எண்ணி கர்நாடக அரசு செயல்பட்டு இருக்கிறது. அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? அடக்கமாக பேசியிருக்காரா? நான் கட்டுவேன், கட்டியே தீருவேன். அப்ப சட்டம் எங்க இருக்கு? சட்டத்தை மதிக்கணுமா வேணாமா ஒரு முதலமைச்சர்? மற்ற மாநில முதலமைச்சர்கள் கட்டிக்கக்கூடிய சார் இங்க போகணுமா வேணாமா சார்? எங்க கர்நாடகாவுக்கு போகணுமா வேணாமா? நீங்க எல்லாம் உங்களை மாதிரி சங்கங்கள் எல்லாம் நீங்க போகணும்னு சொல்றீங்களா, போக கூடாதுன்னு சொல்றீங்களா? கர்நாடக மாநிலத்தில் சொந்தங்கள் இருக்காது, அவங்களுக்கான உரிமை, வாக்குரிமை இருக்கு. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு இருக்கு. அதனால நீங்க இன தடுப்பொழிப்பை செய்வீங்களா? காவிரி பிரச்சனை வச்சு ஒரு இன தடுப்பொழிப்பை செய்வீங்களா? எந்த விதத்துல நியாயம் அது? சொல்லுங்க. இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் எங்க வேணாலும் வாழலாம். மொழிவாரி மாகாணம் பிரிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு யார் யார் எங்க இருக்கா? சார், இன்னைக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க சார். விவசாய சங்கங்கள்
இங்கிருந்து அரசு பேச்சுவார்த்தையின் மூலமாக இதுக்கு ஒரு தீர்வு காண ஒரு முயற்சி எடுக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா, வரவேற்கிறீங்களா? அதாவது பேச்சுவார்த்தையின் மூலமாக எந்த ஒரு பலனும் ஏற்பட போவதில்லை. சரி. சட்ட ரீதியாக நடத்திய போராட்டமே நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு கொடுத்திருக்கிறது. சரி. 40 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் பல உரிமைகளை இழந்திருக்கிறோமா இல்லையா? ஓகே. இப்போ எங்களுடைய அச்சமெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய தயவிலே ஆட்சி நடத்தக்கூடிய தாவேக அரசு காங்கிரஸ் கட்சியுடைய கைப்பாவையாக மாறி மேகதாட்டு அணை கட்ட எங்க அனுமதி கொடுத்து விடுவோங்கிற அச்சம் தான் ஏற்படுகிறது. போய் பேசிட்டு வந்து டைரக்டாவே கொடுத்துருவாங்க. பேச போனா கொடுத்துட்டு தான் வருவார் போல இருக்கு சார். அப்படி கொடுத்தா யாரு தடுக்க முடியும்? அது வேணா கரெக்ட் தான். யார் தடுக்க முடியும்? நம்ம ஏற்கனவே தாவேகாவுக்கு கொடுத்த இருந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நாடாளுமன்ற மாநிலங்கள் ஒரு காங்கிரஸ் கட்டுப்படுத்தா இல்லையா? சரி. ஆக எல்லாம் கேட்கும் போது என்ன சொல்ல முடியும்? மேகதாட்டு என்பது ஒரு நீண்ட நெடிய பிரச்சனை, காவிரி என்பது 60 ஆண்டு கால பிரச்சனை. அரசியல் சட்ட வல்லுநர்களே தினம் தினம் ஒரு கருத்தை சொல்லி 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 இது நமக்கு சாதகம், இது நமக்கு பாதகம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கடைசிக்கு வந்துட்டு இப்ப மீண்டும் ஒரு அபிடவிட்ட போட்டு மீண்டும் ஒரு நடுவர் மட்டத்தாருக்குன்னு கேட்கிறோம். கடந்த காலங்களிலே ஒரு மிகப்பெரிய பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணம் ஒரு தெளிவில்லாத பயணமாக, முடிவில்லாத பயணமாக, ஒரு அறுதியிட்ட பயணமாக, சரி இதாவது கிடைக்கிறேன்னு ஒரு உரிமைகளை எழுந்த பிறகு கிடைத்த சொற்ப உரிமையை பாதுகாக்கக்கூடிய போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் நடுவர் மன்றம் சொல்லுறாங்க. அந்த நடுவர் மன்றம் சொல்றாங்க, இந்த நடுவர் மன்றம் மேகதாதுக்காகன்றாங்க. ஓகே 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 ஓகே. மேகதாது அணைக்கு ஒரு நடுவர் மன்றம் தேவையா? ஓகே ஓகே ஓகே, பேசலாம் சார். நம்ம ரவீந்திரன் சார் வணக்கம். ரவீந்திரன் சார், சார் நீங்க போய் பேச்சுவார்த்தைக்கு நீங்க போக கூடாது அப்படின்ட்டு சில விவசாய சங்கங்கள் வந்து முதலமைச்சரிடம் வலியுறுத்தி இருப்பதாக எல்லாம் பத்திரிகைகள்ல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சார், உங்களை போன்ற சங்கங்களின் கோரிக்கையும் அதுதானா? எந்த கட்டத்திலும் பேச்சுவார்த்தைக்காகவோ அல்லது இந்த காவிரி விவகாரம் சம்பந்தமாகவோ பேசுவது அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியை கூட இந்த அரசு கைவிட வேண்டியதுதான் ரொம்ப தேவையானதா சார்? இல்ல, முதல்ல அவங்க போறேன்னு சொல்லவே இல்லை. இன்னும் பேச்சுவார்த்தை நான் செல்கிறேன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவில்லை. சரி, யார் அறிவிக்கணுமோ அவங்க அறிவிக்கணும். அமைச்சர் மினிஸ்டர் சொன்னாப்லையே சார் போறாருன்ட்டு. சார் அமைச்சர் பேப்பர்ல தான் சார் சொன்னா, ஆனா மைக் முன்னால எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சொல்ல வேண்டிய மாண்புமிகு முதலமைச்சர் இன்னும் சொல்லவே இல்லை. சரி, அமைதியா இருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம், அப்படியே போனாலும் என்ன சொல்லுவாரு, ஒண்ணு நீங்க பேகலாது எங்களை கட்ட விடுங்க, இல்ல ராசிவல்லி கட்டுங்க பாரு. எங்கிட்ட பணம் இல்லைங்க, நிதி ஆதாரம் இல்ல, அதனால நீங்களோட கட்டுங்கன்னு சொல்லுவார். இந்த இயலாமையை வெளிப்படுத்தி தனக்கு சாதகமாக்கக்கூடிய சூழலைத்தான் சிவகுமார் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆக ஒரு இயலாமையை நிதி ஆதார சுமை இருப்பதை காரணம் காட்டி சிவகுமார் தனக்கான சாதகத்தை உருவாக்குவதற்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஒரு அச்சம் இருக்கிறது. அதனால நீங்க போய் மட்டும் என்ன ஆக போகுது? நான் என்ன கேட்கிறேன், மாநில முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இருந்து கொண்டு மேகதாதுவை கட்டக்கூடாது, கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், தமிழக விவசாய நலனை காக்க வேண்டும். எனவே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், தண்ணீரை திறங்கள், மேகதாது திட்டத்தை கைவிடுங்கள் சொன்னா சுற்று போடுறது. ஓகே, அங்க போய் சொல்லணும். பெங்களூர்ல போய் சொல்றத இங்க சொல்லுங்க. இங்க இருந்து கேட்டுக்கொண்ட சிவகுமார் அங்க போய் வந்து ரகசியமா பேச வேண்டிய அவசியம் இல்லையே. ஓகே ஓகே, எல்லாருக்கும் பட்டவசமா தெரியுமே முதல்வருடைய நிலை என்ன, முதல்வர் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார் என்பதை தமிழக விவசாயிகளும் தமிழக மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இங்க இருக்கு. ஓகே சார், நானு என்ன கேக்குறேன்னா சார், இந்த தமிழ்நாடு அமைச்சர்கள் தான் சொல்றாங்க அடுத்த மாசம் 3ஆம் தேதி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீ மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறது கவர்மெண்டினுடைய முடிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்க போய் என்ன இப்படி போக போறேங்கிற ஒரு செய்தியை கூட சொல்ல வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? அதாவது ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு பிரச்சனைய அண்டை மாநிலத்துல பேச போறேன்னு சொன்னால் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்து கேட்கணும். ஓகே,
அந்த கருத்து கேட்புக்கு பிறகு பல கட்சிகள் ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே நீங்க போகலாம். புரியுது. ஆனா அது எதுவுமே சொல்லாம இவங்க ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. கூப்பிட்டு இருக்கீங்க. நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கான முயற்சி இல்லை, முனைப்பு காட்டல, அதை பத்தி பேசவே இல்லை. ஆனால் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குண்டுராவ் பூமியில போய் குண்டுராவை சந்திச்சு தண்ணி வாங்கின மாதிரி வாங்கணும்னு ஒரு மாயை உருவாக்குறீங்க. ஓகே, முயற்சியை பாராட்டும். ஆனால் நீங்கள் பலிகளாகி விடுவீர்கள். சிவகுமார் என்பது முதலை உங்களை முழுகிடுவான். சித்தாராமையாவே ஓரங்கட்டினாங்க இருந்தாலும். சரி, நல்லது சார், நல்லது. ஏதோ ரொம்ப நன்றி நேயர்கள் மற்றும் நிர்வாகம். சார் டைம் இல்ல சார், எனக்கு முடிஞ்சிருச்சு. ஏதோ சொல்லுமா ரவீந்திரன் சார்? அதாவது 1980 இருந்து காவிரி தண்ணீர் தட்டுப்பாட்டின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பொருளாதார சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது, கடல் வளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வேளாண் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் கிராமத்தை விட்டு நகர்ப்புறம் மாறி இருக்கிறார்கள். சரி, அவர் மிகப்பெரிய அபாயகரமான சூழல் இருக்கிறது. ஓகே, நலன் கருதி முதல்வர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி.